Hi students, we are discussing Unit 20 reaching the age of adolescence. In this lesson, we discussed about adolescence and puberty in our previous class. Adolescence is nothing, it is the transformation period between the childhood to the adulthood. Okay, சின்ன குழந்தையா இருந்து பெரியவங்களா மாறுறதுக்கு நடுவில் இருக்கிற அந்த in between பீரியட் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அடலசன்ட் பீரியட் அடலசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேயா அடுத்தது பியூபர்ட்டி நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பியூபர்ட்டி இஸ் த period of attaining the sexual maturity. Okay, sexual maturity attain பண்ணுற டைம் தான் என்ன அப்படின்னா puberty அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். The sexual maturity is nothing, the ability to produce their gametes. Okay, gamete production நடக்க ஆரம்பிக்கிற டைம் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா puberty period அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, sexual maturity அப்படிங்கிறது the production of the gamete, the period in which the production of gamete is starting, that is the sexual maturity and that is the puberty. Okay, so gamete formation start ஆகிற டைம் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா puberty அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். Okay, so this puberty stage is varied between the girls and boys. In girls it is extend 10 to 11 years and in boys it is for 12 to 13 years அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். Okay, so puberty ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஹார்மோன்ஸ். ஸோ இது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். அண்ட் டியூரிங் த அடலசன்ஸ் ஆர் த பியூபர்ட்டி பீரியட், அந்த அடலசன்ஸ் பீரியடில் இல்லாட்டி பியூபர்ட்டி டைமில் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் தட் ஆர் அக்கர் இன் அவர் பாடி. ஓகே, இது போத் தென் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ரெண்டு பேர்த்துலையுமே என்ன ஆகுது அப்படின்னா பாடி சேஞ்சஸ் அக்கர் ஆகுது. ஸோ அந்த பாடி சேஞ்சஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ 4 important changes that occur during the puberty transformation, the body of child into that adult. Okay, so childல இருந்து adult மாறுற அந்த transformation changes என்ன அப்படின்னு பார்த்தோன்னா there are 4 different changes. Okay, so மேஜராக வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 different changes. One is the changes in body size, second one changes in the body proportion, third one is development of primary sex characteristics, and last one வந்து பார்த்தோம் அப்படின்னா development of the secondary sex characters. Okay, secondary sex characters. So first, the changes in body size. The first major change at the time of puberty is the growth, which increase in body height and weight. சரி, அந்த பியூபர்ட்டியில் ஃபர்ஸ்ட் நடக்கிறது என்ன அப்படின்னா பாடி வெயிட் அண்ட் ஹைட்டில் இன்க்ரீஸ்மெண்ட் இருக்கிறது. ஓகே, ஸோ it is usually begins at the age of 10 to 12 in girls and 12 to 13 in boys. Okay, 10 to 12 in girls and 12 to 13 in boys. அந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது, ஹைட் இன்க்ரீஸ் ஆகிறது எப்போன்னா இந்த ஸ்டேஜில்னு சொல்கிறோம். ஓகே, கேர்ள்ஸில் 10 to 12, பாய்ஸில் 12 to 13. ஓகே, இட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் அட் அரவுண்ட் த ஏஜ் ஆஃப் 17 to 19. அந்த க்ரோத் வந்து அந்த டைமில் நல்லா வேகமாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்டார்ட் ஆகிட்டு அது எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்குது அப்படின்னா 19 years வரைக்கும் இருக்குது. ஸோ ஆஃப்டர் 19 years the growth will stop. ஓகே, ஸோ ஹைட்டில் நம்மளுக்கு என்ன இருக்காது அப்படின்னா growth இருக்காது. ஓகே, it is almost complete at around the age of 17 to 19 in girls and 19 to 20 in boys. Okay, so ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 17 to 19 in girls and 19 to 20 in boysல அந்த growth வந்து arrest ஆகிடுது, ஸ்டாப் ஆகிடுது. ஓகே, during adolescence both boys and girls are around 23 centimeter or 26 centimeter in height. Okay, adolescence period அப்போ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைட் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து அந்த எண்ட், அதாவது 13 years 10 சொல்கிறோம் இல்லையா. ஸோ 10லேருந்து அந்த 20 yearsக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா they grow up to 23 to 26 centimeters in height. ஓகே, அவங்களோட ஹைட் வந்து 23லேருந்து 26 centimeter வரைக்கும் அதிகமாக கிட்டத்தட்ட 1 feet பக்கமாக என்ன ஆகிடுவாங்க அப்படின்னா நல்லா இன்க்ரீஸ் ஆவாங்க. ஓகே, அதுவும் வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டார்டிங் டைம்லேயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். Yeah, but increase in weight is influenced by various factors like diet, exercises and lifestyle.
ஸோ ஹைட் இன்க்ரீஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் மோஸ்ட் காமன் ஃபார் ஆல். ஏதாவது 1-2 எக்ஸப்ஷனல் கேசஸ்க்கு தான் என்ன இருக்காது அப்படின்னா ஹைட்டில் இன்க்ரீஸ்மெண்ட் இருக்காது. இட் இஸ் டியூ டு த ஹார்மோனல் டிஃபெக்ட். ஓகே, அது வந்து ஹார்மோனல் டிஃபெக்ட்னால வர்றது. அதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைட் வந்து நல்ல இன்க்ரீஸ் இருக்கும். ஓகேயா, அது வந்து அதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா ஹார்மோன் தான். சரியா, ஒரு சிலருக்கு இஃப் இட் இஸ் செக்ரீட் இன் லோயர் அமௌண்ட் த ஹைட் இஸ் ரெடியூஸ். இஃப் இட் இஸ் செக்ரீட் இன் ஹையர் அமௌண்ட் த ஹைட் இஸ் ஓவர். ஓகே, ஸோ ரொம்ப ஓவர் ஹைட்டாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்குது. சரியா, ஸோ இப்போ காமனாக நம்ம சொல்லணும் அப்படின்னா 23 to 26 சென்டிமீட்டர் அவங்களுக்கு ஹைட் இன்க்ரீஸ்மெண்ட் இருக்கும். ஓகேயா, தென் அதே மாதிரி வெயிட் அப்படிங்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா டயட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டயட்னால நிறைய பேருக்கு வெயிட்டில் சேஞ்சஸ் இருக்கலாம். ஓகேயா, ஸோ அது வந்து அவங்க ஃபேட்டாகவும் ஆகலாம் இல்லை லீனாகவும் ஆகலாம். போத் த டைப்ஸ் ஆர் தேர். ஓகே, நெக்ஸ்ட் த ஆவரேஜ் வெயிட் கெயின் டியூரிங் தேர் பீரியட். ஓகே, இந்த பீரியட் அப்போ ஆவரேஜ் வெயிட் கெயின் எவ்வளோ அப்படின்னா 17 kgsலேருந்து 19 kgs வரைக்கும் வரும். ஓகே, 17 to 19 kgs. So during this period, increase in fat is seen in girls. It is contrast to muscle development in boys. Okay, in the period la girls ku enna agudhu appadina fat oda deposition adhigamaagudhu. Likewise in boys la vandu paathom appadina water oda deposition vandu muscles oda. ஸோ டியூரிங் திஸ் பீரியட் என்ன ஆகுது அப்படின்னா கேர்ள்ஸுக்கு ஃபேட்டோட டெபாசிஷன் அதிகமாகுது. அதே டைமில் பாய்ஸ்க்கு மசில்ஸ் டெவலப்மெண்ட் வந்து அதிகமாகி மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் சேஞ்சஸ் இன் பாடி ப்ரப்போர்ஷன். ஓகே, பாடி ப்ரப்போர்ஷனில் சேஞ்சஸ் பாடி ஏரியாஸ் விச் ஆர் ஸ்மால் ப்ரப்போர்ஷனலி க்ரோ பிக். ஓகே, திஸ் கேன் பி சீன் இன் ஃபீட் அண்ட் ஹேண்ட்ஸ். ஓகே, கை கால்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஷார்ட்டாக இருந்திருக்கும். ஸோ இப்போது அது வந்து நல்லா லாங் ஹேண்ட் லாங் லெக் அது மாதிரி ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த லெக்கும் ஹேண்டும் நல்லா பெருசாக க்ரோ ஆகும். டியூரிங் சைல்டுஹுட் லெக்ஸ் க்ரோ ப்ரப்போர்ஷனலி மோர் தேன் தி ட்ரங்க். ஓகே, ஸோ ட்ரங்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக வளரும். ஓகே, எப்போ அப்படின்னா சைல்டுஹுட்டில் பாடி சைஸ் ட்ரங்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா next changes in body proportion. Certain body areas which are small proportionally grow big. Okay, so இது வரைக்கும் குழந்தையாக இருக்கும்போது சின்னதாக இருந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா லார்ஜ் ஆகுது, க்ரோ ஆகி இட் வில் பிகம் பிக். ஓகே, பிக்காக கன்வெர்ட் ஆகுது. ஓகே, திஸ் கேன் பி சீன் இன் ஃபீட் அண்ட் ஹேண்ட்ஸ். ஓகே, இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ஃபீட்லேயும் ஹேண்ட்ஸ்லேயும் பார்க்கலாம். கை கால் வந்து பெருசாகிறது. During childhood, legs grow proportionally more than the trunk. Okay, so childhood அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரங்க் வந்து ட்ரங்கை விட கை கால் வந்து லாங்காக வளரும். சரி, அதோட க்ரோத் அதிகமாக இருக்கும். when compared to the growth of the trunk, ஃபோர் லிம்ஸ் அண்ட் ஹைண்ட் லிம்ஸோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, பட் இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா டியூரிங் த பியூபர்ட்டி டைம் என்ன ஆகுது அப்படின்னா ட்ரங்கோட டெவலப்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, பட் அட் த டைம் ஆஃப் பியூபர்ட்டி ட்ரங்க் ஆல்சோ லென்த்தன்ஸ். ஓகே, ஸோ ட்ரங்க்கும் சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா லென்த்தன் ஆகுது. ஆல்சோ ட்ரங்க்ஸ் ப்ராடன்ஸ். ஓகே, லென்த்தன் ஆகிறதோட சேர்ந்து ப்ராடனும் ஆகுது. ஓகே, ஸோ ஹைட்டும் கிடச்சிடுது, நம்மளுக்கு வெயிட்டும் கிடைக்குது. ஓகே, அட் த ஹிப் அண்ட் த ஷோல்டர் thus give the adult proportion to its body. சரியா, அந்த அடல்ட் மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் ப்ராடன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஹிப்பு ஷோல்டர் இதெல்லாம் வந்து ப்ராடன் ஆகுது. ஓகே, இதுதான் வந்து சேஞ்சஸ் இன் பாடி ப்ரப்போர்ஷன். ஓகே, ஸோ அதே நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா so next one is the primary sex characteristics. Reproductive organs of boys and girls become fully functional at the time of puberty and it is ready to release their gametes. Okay, in boys the testis grows larger
followed by that the length and size. okay ஸோ இங்கே என்ன ஆகுது, சைஸ் லென்த்து வந்து அதிகமாகுது, லென்த்து வித் எல்லாமே அதிகமாகுது reproductive organsல. okay and similarly female reproductive organs also grows during the puberty. female reproductive organs என்ன ஆகுது அப்படின்னா நல்லா grow ஆகுது. thus the size of the uterus and the weight of the ovaries increases during the time that time. okay ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, யூட்ரஸோட சைஸு ஓவரியோட சைஸஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரைமரி செக்ஸ் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே ஸோ அதாவது ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது ஃபீமேலில் ஓவரிஸ், மேலில் டெஸ்டிஸ், அதோட க்ரோத், அதுதான் இங்கே வந்து இந்த ப்ரைமரி செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது. okay next secondary sex characteristics. Secondary sex characteristics are the physical feature which distinguish male from the female. okay so male organism female organism distinguish பண்ற அந்த characteristics தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா secondary sex characteristics அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்போ சைல்டுஹுட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போத் த மேல் பேபி அண்ட் ஃபீமேல் பேபி தே ஆர் லுக் சிமிலர். ஓகே மோஸ்ட்டாக நம்மளுக்கு டிஃப்ரென்சஸ் தெரியாது, பாடி கேரக்டர்ஸில் நம்ம டிஃப்ரென்ஸஸ் சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். சரி, எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ். ஓகே அதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா after the progression of the puberty, okay puberty start ஆனதுக்கப்புறம் boys and girls become dissimilar in appearance. okay boys and girlsக்கு நடுவில் dissimilar இருக்கும், அவங்களோட appearanceல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா dissimilarance இருக்கும். The secondary sex characteristics are regulated by the hormones, the testosterone or androgen secreted by the testes of the male and estrogen secreted by the ovaries of the female. okay so இந்த secondary sex characters ரெகுலேட் பண்ணுறது யார் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், மேலில் வந்து ஆண்ட்ரோஜன் ஆர் டெஸ்டோஸ்டிரோன் அண்ட் இன் ஃபீமேலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன்கிற hormone. okay these hormones that regulate the characters of male and female. okay the secondary sexual character regulate பண்றது அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது யார் அப்படின்னா இந்த ஹார்மோன்ஸ் தான். okay androgen cause the growth of the larynx, muscle development, skeletal size and distribution of body and pubic hairs அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். okay ஸோ இந்த ஹார்மோன்ஸ் தான் என்ன பண்ணுது, ஆண்ட்ரோஜனுங்கிற ஹார்மோன் தான் மேல் என்ன பண்ணுது அப்படின்னா மசில் டெவலப்மெண்ட், நல்ல ஸ்ட்ராங்கான மசில் டெவலப்மெண்ட், ஸ்கெலிட்டல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாடி அண்ட் பியூபிக் ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாடியில் நான் ஒரு சில ஏரியாஸில் வந்து இன்னர் ஏரியாஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹேர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹேர்ஸோட க்ரோத்துக்கும் இதுதான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா இந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் தான் இன் மேலில். அதே மாதிரி ஃபீமேலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன். ஓகே அந்த ஈஸ்ட்ரோஜன் இஸ் அ ஹார்மோன் தட் ஆர் செக்ரீட்டட் பை த ovaries. okay so it responsible இது ovaries secrete பண்ணுறது and this is responsible for the secondary sexual characters of the female. okay female ஓட secondary sexual characterக்கு responsible. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரோஜெஸ்டிரான்ங்கிறது ஒரு சில டைமில் வராது, அதாவது இங்கே இந்த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டருக்கு, ஆனால் நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறதுனால நம்ம பார்த்துக்கலாம். The estrogen stimulate the development of breast, the external genitalia, pubic and axillary hairs. okay and the distribution of the body fat. okay எப்படி வந்து மேலில் வந்து அந்த ஆண்ட்ரோஜன் ஆர் டெஸ்டோஸ்டிரோன் வந்து பாடியில் சேஞ்சஸ் கொண்டு வந்துச்சோ அதே மாதிரி ஃபீமேலுக்குன்னு இருக்கிற அந்த சேஞ்சஸ் அதை கொண்டு வர்றது தான் எது அப்படின்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன். ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பாய்ஸ். ஸோ இந்த பாய்ஸோட செகண்டரி செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ ஹேரில் சேஞ்சஸ் இருக்குது. இமீடியட்லி ஆஃப்டர் த டெவலப்மெண்ட் ஆஃப் த ப்ரைமரி செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் pubic hairs appears followed by the axillary and facial hairs. ஓகே அந்த முஸ்டாக் பியர்டு இது மாதிரி க்ரோ ஆகுது. தென் அடுத்தது ஸ்கின்னில் வந்து ஸ்கின் பிகம் கோர்ஸ் அண்ட் போர்ஸ் இந்த ஸ்கின் enlarge. ஓகே ஸோ அதில் வந்து போர்ஸ் இருக்கும், அந்த போர்ஸ் வந்து நல்லா பெருசாகும். ஸோ அந்த பெருசாகிறதுனால ஆயில் செக்ரேஷன் நிறைய கிடச்சி
அந்த ஆயில் கிளாண்டில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு பிம்பிள்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளாண்ட் ஆயில் ப்ரொடியூசிங் கிளாண்ட்ஸ் இந்த ஸ்கின் enlarge and due to this acne may appear on the faces. ஓகே, acne அப்படிங்கிறது பிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மசில் டெவலப்மெண்ட். the strength of the muscle increases and gives shape to arms, legs, shoulder. ஓகே, மசில்ஸ் வந்து நல்லா அதிகமாகுது, அது இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு லெக்ஸுக்கு ஷோல்டருக்கெல்லாம் ஒரு ஷேப் வந்து கொடுக்குதுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வாய்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டியூரிங் திஸ் பீரியட் வாய்ஸ் சேஞ்சஸ் அக்கர் அண்ட் த வாய்ஸ் பிகம் ஹஸ்கி. ஓகே, ஸோ கொஞ்சம் கரகரன்னு இருக்கக்கூடிய ஒரு வாய்ஸில் மாறுது. தென் இட்ஸ் பிச் இஸ் ட்ராப்ஸ் அண்ட் த வால்யூம் இஸ் இன்க்ரீசஸ். பிச் கம்மி ஆனால் வால்யூம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாய்ஸில் நடக்கிற சேஞ்சஸ். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். So this is the structure of the thyroid gland and the larynx. Okay, here is the larynx. In the larynx la vandu pathinga appadina the trachea, this is the trachea windpipe, and this is the larynx voice box. Okay, so both are made up of cartilage bones அப்படினு சொல்லிட்டு சொல்றோம். So cartilage is a type of bone கிடையாது, bone மாதிரி. Okay, போனில் ஒரு டைப், கனெக்டிவ் டிஷ்யூவில் ஒரு டைப். ஓகே, ஸோ இந்த கார்டிலேஜ், அந்த கார்டிலேஜ் வந்து போன் எப்படி இருக்குமோ அது மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்னஸ் கொடுக்கறது, பட் இட் ஹேஸ் த ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகே, சரி, இப்போது திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த வாய்ஸ் பாக்ஸ். த வாய்ஸ் பாக்ஸில் வந்து பார்த்தீங்க லாரிங்ஸ்ன்னு சொல்கிறோம். அதில் தைராய்டு கார்டிலேஜ் அப்படிங்கிற கார்டிலேஜ் இஸ் ப்ரெசென்ட். ஓகே, தைராய்டு கார்டிலேஜுங்கிற கார்டிலேஜ் இட் இஸ் ப்ரெசென்ட் நியர் டு த தைராய்டு கிளாண்ட், அதனால் இதுக்கு வந்து தைராய்டு கார்டிலேஜ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த தைராய்டு கார்டிலேஜில் இருக்கிற அது தைராய்டு கார்டிலேஜ் போன் என்ன ஆகுது அப்படின்னா இட் வில் என்லார்ஜ் இன் தயர் சைஸ். பாய்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக என்லார்ஜ் ஆகுது, கேர்ள்ஸ்க்கு கம்மியாக என்லார்ஜ் ஆகுது. ஓகேயா, அந்த ஹை என்லார்ஜ்மெண்ட்னால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பால் லைக் ஸ்ட்ரக்சர் நம்மளோட த்ரோட்டில் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ தட் த வாய்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா ஹார்ஸாக மாறுது. ஓகே, டீப் அண்ட் ஹார்ஸாக மாறுது. ஓகே, திஸ் இஸ் காஸ் மெயின்லி பை த மேல் ஹார்மோன் டியூரிங் த அடலசன்ஸ். என்ன மேல் ஹார்மோன் என்னது? தட் இஸ் த ஆண்ட்ரோஜன் ஆர் டெஸ்டோஸ்டிரோன். ஸோ ஹார்மோன் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா தட் மெயின்டைன் த பாடி ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ கார்டிலேஜ் என்லார்ஜ் ஆகுது. டியூ டு த என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் கார்டிலேஜ் என்ன ஆகுது அப்படின்னா மசில் கார்டு, அந்த இடத்துல இருக்க மசில்ஸ் வந்து என்லார்ஜ் ஆகுது, அந்த கார்டிலேஜ் வந்து லூசன் ஆகுது, திக்கன் ஆகுது. ஓகே, ஸோ வென் ஏர் பாசஸ் த்ரூ தீஸ் லூசன் அண்ட் திக்கன்டு கார்ட்ஸ், அந்த லூஸான திக்கன் கார்டு வழியாக ஓக்கல் கார்டு வழியாக சவுண்டு போகும்போது என்ன ஆகுது, ஓக்கல் கார்டு வாய்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வழியாக சவுண்ட் போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹார்ஸ் வாய்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேயா, இன் கேர்ள்ஸ் லாரிங்ஸ் இஸ் ஹார்ட்லி விசிபிள் ஃப்ரம் அவுட் சைட். ஓகே, கேர்ள்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா பார்க்குற மாதிரி நினச்சினதான் நம்மளுக்கு இருக்கும். பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஸ்மால் சைஸ் அண்ட் த வாய்ஸ் பிகம்ஸ் ஹை பிச்டு. ஓகே, அது ஸ்மால் சைஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்லாவே தெரிகிற மாதிரி இருக்கும். அண்ட் அது இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹை பிச்டு சவுண்டு, கீன் வாய்ஸ், ஹை பிச்டு வாய்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த கேர்ள்ஸ். ஓகே, கேர்ள்ஸோட செகண்டரி செக்ஸ் கேரக்டர்ஸ் ஹிப்பில் டெவலப்மெண்ட் இருக்கும் டியூ டு த என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த பெல்விக் போன் அண்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் சப்குட்டேனியஸ் ஃபேட். ஓகே, ஸோ ஃபேட் டெபாசிஷன் அண்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த pelvic bones நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஹிப் வந்து என்லார்ஜ் ஆகுது. ஓகே, தென் breast development is occur during this period. தென் ஹேர் டெவலப்மெண்ட்டும் இருக்குது நம்ம பாய்ஸ்க்கு சொன்ன மாதிரியே தான். அண்ட் muscular development, increase in muscle takes place which gives shape to the shoulder and the arms. ஓகே, ஸோ நம்மளோட ஆர்ம்ஸுக்கு ஷோல்டருக்கு எல்லாம் ஒரு ஷேப் கொடுக்குற வேலையை செய்யுது எது அப்படின்னா நம்மளோட மசில்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வாய்ஸ் நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸோ வாய்ஸ் என்ன ஆகுது, பிரேக் ஆகிட்டு நம்மள ஒரு ஹை பிச்டு சவுண்டாக ப்ரொடியூஸ் ஆகுது.
Okay, then next is skin. The skin becomes coarser and the pores enlarges and the case of boys. Okay, boysல எப்படி வந்து pores வந்து நல்லா enlarge ஆச்சோ அதே மாதிரி எங்கேயும் pores வந்து enlarge ஆகுது. ஸோ enlarge ஆகும்போது oil secretion is increasing. ஸோ oil secretion increase ஆகிறதுனால அங்கே bacterial infection வந்து அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிம்பிள்ஸாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கின்லேயே நான் என்ன இருக்குது அப்படின்னா glands are present, that is the oil secreting gland and the sweat gland. ஸோ ஆயில் செக்ரீட்டிங் கிளாண்ட்லேருந்து ஆயில் செக்ரீட் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த பிம்பிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் அதே மாதிரி ஸ்வெட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஸ்வெட்டு வந்து ஒரு சிலருக்கு வந்து தட் மே காஸ் த ஸ்மெல். ஓகே, அந்த ஸ்வெட்லேருந்து ஒரு சிலருக்கு ஸ்மெல் வரும் அண்ட் ஒரு சிலருக்கு அது மாதிரி ஸ்மெல் இருக்காது. ஓகே, so these are the secondary characters of the female, okay, or girls. So next வந்து பாருங்க, இங்க ஒரு do you know கொடுத்திருக்காங்க. The secretion of sweat as the sebaceous and subcutaneous gland are very active during the adolescence. Okay, oil secreting gland, sebaceous gland அப்படின்னா oil secreting gland. ஸோ இந்த oil secreting glandோட secretion நல்லா ஹையாக இருக்குது, are very active during the adolescence. Many adolescents boys and girls get pimples on the face because of increased activity of these glands. Okay, அந்த sweat gland and அதோட சேர்ந்து sebaceous gland, அதாவது oil glandன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த oil glandோட secretion increase ஆகுது. அது increase ஆகிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா பிம்பிள்ஸோட பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அதிகமாகுது. டியூ டு த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு பிம்பிள்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, owing to extra secretion sometimes a distinct odor is also produced from the body. Okay, ஸோ ஒரு சில டைமில் என்ன ஆகலாம் அப்படின்னா டிஸ்டிங்டிவ் ஓடர் வந்து ப்ரொடியூஸ் ஆகலாம். ஓகே, பேட் ஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா, ரொம்ப ஹார்ஸான ஒரு ஸ்மெல் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஒரு சிலருக்கு. ஸோ அது மாதிரி ஸ்மெல் க்ரியேட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டியூனோவில் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்ததை இங்கே ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. த செகண்டரி செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஓகே, ஸோ கேர்ள்ஸில் ஹைட் அண்ட் வெயிட் இன்க்ரீசஸ், பாய்ஸ்க்கும் ஹைட் அண்ட் வெயிட் இன்க்ரீசஸ். நெக்ஸ்ட்டு ஃபேட்டி அண்ட் சப்க்யூட்டேனியஸ் டிஷ்யூ டெவலப், இங்கே மஸ்குலார் டெவலப்மெண்ட் takes place. In girls hip broadens, in boys the shoulder broadens. Okay, so hair growth வந்து எல்லா இடத்துலையுமே ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வாய்ஸ் பிகம் is shrill. ஓகே, வாய்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாஃப்டாக இருக்கிறது, ஓகே, கீனாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா பாய்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வாய்ஸ் பிரேக் டேக்ஸ் பிளேஸ் டியூ டு த லென்த்தனிங் ஆஃப் வோக்கல் கார்ட் அண்ட் தி என்லார்ஜிங் ஆஃப் லாரிங்ஸ். ஓகே, வாய்ஸில் பிரேக் ஆகுது. ஸோ எதனால் அப்படின்னா என்லார்ஜ் ஆனதுனால அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, next one is the breast development. Size of the penis is increases. Okay, boys la penis oda size வந்து increase ஆகுது. Okay, so these are the secondary sexual characters of male and female. Okay, இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். So next classல we will discuss about the role of hormones in reproduction. Okay, thank you.